பாட்டி நீங்க ஏன் இப்ப எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் உங்க ஊராட்சி மன்ற தலைவர் சாரதா ஆண்டியை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். அது முழுசா முடிக்காம என்னால எப்படி பாதியிலேயே எந்திரிச்சு வர முடியும்? உங்களுக்கு ஏதோ நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னீங்களாமே, நீங்க எந்திரிங்க. நெஞ்சு வலி தலைவலி எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். எந்திரிங்க பாட்டி. சாரதா ஆண்டியை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். பாட்டி எந்திரிங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிங்க. மாதவி, நான் தான் எனக்கு தலை வலிக்குது, யாரையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாரையும் இப்படி அழைச்சிட்டு வந்திருக்க? பாட்டி, அத்தை என்ன தடுக்கதான் செஞ்சாங்க. ஆனா நான் தான் உங்களை இப்பவே பாத்தாகணும்னு உள்ள வந்தேன். என்ன பாட்டி, அத்தை என்ன தடுத்தோம், அவங்க பேச்ச மீறி நான் உங்க ரூம்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு கேட்க மாட்டீங்களா? தென்றல், எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. நான் இப்ப எதையும் கேக்குற மூட்ல இல்ல. ஆனா நான் கேக்குற மூட்ல இருக்கேனே. பாட்டி, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு மோசமானவங்களா? என்ன அப்படி முழிக்கிறீங்க? சாரதா ஆண்டியை கொடுமைப்படுத்தின அந்த சீமாட்டி யாரு? அந்த சீமாட்டி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு மேலேயும் சமாளிக்காதீங்க பாட்டி. சாரதா ஆண்டி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொல்லுங்க பாட்டி, சாரதா ஆண்டி சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல தென்றல். சாரதா அப்படி என்ன சொன்னா? அவங்க என்ன சொன்னாங்கங்கறத நான் சொன்னதுக்கு அப்புறமாவது நீங்க உண்மையை ஒத்துப்பீங்களா? சரி, நானே சொல்றேன். சாரதா ஆண்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அந்த சீமாட்டியும் உங்க ஆண்டாள் பாட்டியும் நெருங்கிய நண்பர்கள். சாரதா உன்கிட்ட இப்படித்தான் சொன்னாளா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல. அந்த கொடுமைக்கார சீமாட்டி இந்த ஆண்டாள் தாங்கிறத சாரதா தென்றல் கிட்ட ஓப்பனா சொல்லாமலே விட்டுட்டாளே. சொல்லி இருந்தான்னா இன்னைக்கு ஆண்டாளோட நிலைமை தாறுமாறா ஆயிருக்கும். தப்பிச்சுட்டாளே. சாரதா ஆண்டி எவ்வளவு நல்லவங்க. அவங்கள போய் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கொடுமைப்படுத்தின அந்த சீமாட்டிக்கு நீங்க ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, சாரதா ஆண்டி அவ்வளவு கஷ்டப்படுத்தின அந்த சீமாட்டி யாரு? சொல்லுங்க பாட்டி. அது யாரு? அந்த குடும்பக்கார பொம்பளைய நாளைக்கே என் சேனலுக்கு வர வச்சு இன்டர்வியூ பண்ணி நாக்கு புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். என்னது? இன்டர்வியூவா எடுக்க போறேன்? அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவை ஒன்ன எடுத்தா அடுத்த நிமிஷமே நீ திருதிருவில்ல ஆண்டாள். பாட்டி சொல்லுங்க, அந்த சீமாட்டி யாரு? தயவு செஞ்சு சொல்லுங்க. அது யாருன்னே எனக்கு தெரியாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? சாரதா ஆண்டி
உங்களுக்கு அந்த திமிர் பிடிச்ச சீமாட்டிய நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த சாரதா ஒரு கிறுக்கச்சி. அவ எதையாவது உளறிக்கிட்டு இருப்பா. அவ சொன்னதெல்லாம் நீ நம்பாத. அப்போ உங்களுக்கு அந்த சீமாட்டி யாருன்னு தெரியாது. ஆமா, தெரியாது. ஆனா சாரதா ஆண்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்களே. சரி, நான் சாரதா ஆண்டிக்கே போன் பண்ணி கேக்குறேன். ஏய், எதுக்குமா போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? எனக்கு அந்த சீமாட்டிய ஓரளவுக்கு தெரியும். தெரியுமா? சரி, அப்ப சொல்லுங்க, யார் இந்த சீமாட்டி? அது வந்து தைரியமா சொல்லுங்க பாட்டி. அது யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் அவளை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்? அந்த அரக்கி அவ்வளவு பெரிய ஆளா? அவளை பார்த்து நான்லாம் பயப்பட மாட்டேன். நீங்க தைரியமா சொல்லுங்க. அந்த கொடுமைக்காரி உயிரோடவே இருக்க கூடாது. நான் அவளை பார்த்தா பார்த்த இடத்துல கொழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். பாட்டி, நீங்க சொல்லுங்க, யார் அந்த சீமாட்டி? நீ அவளை பார்க்க முடியாது. ஏன் அந்த அரக்கியை பார்க்க முடியாது? ஏன்னா அவ செத்துட்டா. ஆமா ஆமா, அந்த அரைக்கி செத்துட்டா. இப்போ உட்கார்ந்துருக்கிறது வெறும் டம்மி அரைக்கி தான். அதனால தான் தென்றலை பார்த்து இந்த டம்மி அரைக்கி இப்படி பயந்துகிட்டு இருக்கா. பாட்டி, உண்மையதான் சொல்றீங்களா? நிஜமாவே அந்த சீமாட்டி செத்துட்டாளா? ஆமா, அவ செத்துட்டா. அந்த மாதிரி ஒரு கொடுமைக்கார பொம்பளை கண்டிப்பா கொடூரமா தான் செத்து போயிருக்கணும். எப்படி செத்தா? ட்ரெயின்ல அடிபட்டா? இல்ல சிங்கம் புலின்னு ஏதாவது அந்த அரக்கிய கொன்ன கொடூரமா கொடிச்சு கொதறி தின்றுச்சா? இல்ல யாராவது கை தனியா கால் தனியா தனித்தனியா துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டாங்களா? போதும் போதும் போதும், சொல்லுங்க பாட்டி, அவ எப்படி செத்தா? அவ அப்படியெல்லாம் சாகல. சாதாரண நெஞ்சு வலியில செத்துட்டா. நெஞ்சு வலி வந்ததா செத்தாளா? எது எப்படியோ அந்த அரக்கி செத்துட்டால, அது போதும். பாட்டி பாத்துருங்க, நீங்களும் ஆல்ரெடி நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லம்மா, எனக்கு நெஞ்சு வலி எல்லாம் போயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ வீட்டுக்கு கிளம்புறியா? பாட்டி, நான் சொல்றது தென்றல். கொஞ்சம் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? சரி, ஓகே. ஷபா, தென்றல், நான் கூட கார்ல வரும்போது அந்த இன்டர்வியூவை கேட்டேன். அந்த இன்டர்வியூவை இவளும் கேட்டுட்டாளா? அப்படின்னா இவளுக்கு சாரதா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சா? பாவம் அந்த சாரதா. அவங்கள அவங்க மாமியார் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க. சீ, அந்த பொம்பளை மட்டும் இன்னும் சாகாம இருந்தான்னு வையே, நானே அவளை தேடி கண்டுபிடிச்சு என் கையாலேயே அவளை கொன்னு இருப்பேன். பாத்தியாண்டால், உன்னை கொல்றதுக்கு தென்றல் மட்டும் இல்ல, மாதவியும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ தான் அந்த சீமாட்டிங்கிற உண்மை தெரிஞ்சது, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உன்னை நிச்சயமா கொன்னுருவாங்க போல இருக்கு. எதுக்கு இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கொடுமைக்காரிய யாருங்கிறத சாரதா சொல்லாமலே போயிட்டாங்களே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரெண்டு பேருமே கொலை வெறியில இருக்காளுங்களே. அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நாள்ல அந்த சீமாட்டி பேரை சொல்றேன்னு சாரதா ஆண்டி வாக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப தெரியும் அது யாருன்னு. அவ மட்டும் யாருன்னு தெரியட்டும். இப்போ அவ உயிரோட இல்லைனாலும் அவ போட்டோவையாவது என் கால்ல போட்டு அப்படியே மிதிச்சு. ஏய்!
மாதவி, எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தென்றல கீழே கூட்டிட்டு போய் காஃபி ஏதாவது போட்டு கொடு. போமா, வா. வாமா வாமா, வாமா. பாட்டி ஆ, அ, அ, நீ வீட்டுக்கு கிளம்புமா. இல்ல பாட்டி, சாரதா ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்ன? அந்த இன்டர்வியூ பிரேக்ல ஆகாஷ் உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாரு. அதுக்குள்ள சாரதா ஆண்டி உங்களை எதுக்கும் டென்ஷன் ஆகாம கடவுள் மேல பாரத்தை போட்டு அமைதியா இருக்க சொன்னாங்க. ஆ, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். சரி. வா. என்ன? இதெல்லாம் தேவையா உனக்கு? ஆ? இல்ல, இதெல்லாம் எனக்கு தேவையானது நானே கேட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். சித்து, ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்க? வா சாப்பிடலாம். சித்து, டேய், இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இங்க வந்து தனியா நின்னு அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, இத்தனை நாளா நான் உங்ககிட்ட உங்களை பத்தி எதுவுமே கேட்டு சங்கடப்படுத்தினதே இல்லை. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில சண்டை, ஏதோ மனஸ்தாபம், அதனாலதான் நீங்க அவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உங்க கதையை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்குமா. இப்ப சொல்லுமா, அப்பா யாரு? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அவரை பத்தி கேக்குற? பேசாம வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு இப்ப தெரிஞ்சாகும். நிறமாச கர்ப்பிணியா நீங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்க. பாட்டி அப்படி ஒரு அநியாயத்தை செய்யறப்போ அதை தட்டி கேட்காம அமைதியை நின்னு வேடிக்கை பார்த்த கையால் ஆகாத என் அப்பன் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகும். டேய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் அப்பா கோழைதான், ஆனா நல்லவர். இதுல தண்டிக்கப்பட வேண்டியது உன் பாட்டி தான். அந்த கணக்கை நான் தீர்த்துக்கிறேன், நீ அதுல தலையிடாத. இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் என் கோவம் எல்லாம் அப்பா மேலதான். அவர் யாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே கண்டுபிடிச்சு அந்த ஆளை நான் நேருக்கு நேர சந்திக்கும் போது என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அது கொலையா இருந்தாலும். தென்றல், நீ இன்னைக்கு அந்த இன்டர்வியூ கேளுன்னு சொல்லிட்டு போனல, நாங்களும் மறக்காம கேட்டோம்டி. பாவம் தென்றல், அந்த அம்மா சொன்னதை கேட்டு வீட்டுல எல்லாருக்குமே மனசு கலங்கி போச்சு தெரியுமா. ரொம்ப பாவம் அவங்க. அந்த சாரதா அம்மா அவங்க மாமியாரால எப்படி ஒரு கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள நேர்ல பார்த்து ஆறுதலா ஒரு 2 வார்த்தை சொல்லணும் போல இருக்கு எனக்கு. முடிஞ்சா அவங்கள ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அம்மா, சாரதா ஆண்டி அன்னைக்கு இருந்தப்போ, அவங்க கல்யாணத்தப்போ அவங்க என்ன மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையில தான் நானும் இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏ பைத்தியக்காரியே, எதுக்குடி இந்த மாதிரிலாம் வளர்ற? அந்த அம்மாவுக்கு அமைஞ்சவங்க கொடுமைக்கார மாமியாரு, உனக்கு என்ன அப்படியா? மாதவி எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா? நீ அவங்க வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக என் கால்ல எல்லாம் விழுந்தவங்க. அப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. அம்மா, நான் அத்தையை நினைச்சு சொல்லல, நான் பாட்டியை நினைச்சுதான் சொன்னேன். ஏ விடு, அவங்க பாட்டி வயசானவங்க, கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? தேவையில்லாம நீ ஏன் எதையாச்சும் நினைச்சு உளறிட்டு இருக்காத. எந்திரிச்சு போய் வேலையை பாரு போ.
என்னங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இல்ல, உங்க அம்மாக்கு என்னாச்சு? தென்றல் எஃப்எம்ல சாரதான்னு ஒரு லேடியை இன்டர்வியூ பண்ணா. ஏன் உங்க அம்மா அந்த இன்டர்வியூவை ஒரே பதட்டமாவே கேட்டுட்டு இருந்தாங்க? அதுவும் இல்லாம என்ன பார்த்த உடனே பட்டுன்னு ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு டிரைவர் எல்லாம் இன்டர்வியூ கேட்க கூடாதுன்னு திட்டி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தென்றல பார்த்த உடனே தலை வலிக்குதுன்னு போய் சொல்லி ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. எப்பவுமே எல்லாரையுமே மிரட்டுற உங்க அம்மா இன்னைக்கு தென்றல பார்த்து பயப்படுறாங்க. ஏங்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? ஏங்க, உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்னாச்சு உங்க அம்மாக்கு? எனக்கு என்னமோ அத்தை திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாதவி, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. நீ தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காத. இல்லங்க, அத்தை மட்டும் இல்ல, ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் எதையோ பறிகொடுத்த மாதிரி சோகமாவே இருக்கீங்க. இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லங்க, நீங்க சமாளிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த உண்மை வெளியே வராம இருக்கேன்னு. ஒண்ணு, அந்த உண்மை எனக்கு தானா தெரிய வரும். இல்லனா நானாவே கண்டுபிடிச்சிடுவேன். என் வாழ்க்கை தான் எப்படி எப்படியோ ஆயிடுச்சு. என் பையனுக்காவது அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியல. தென்றல எனக்கு பிடிச்ச மாதிரி என் பையனுக்கும் பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையன் தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான். ஆனா தென்றலுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுனால அவளை விட்டு விலகணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் அப்பா மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அவன் இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரேடியோ இன்டர்வியூல என் கதையை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஒரு பக்கம் தன்னோட காதலாலையும் இன்னொரு பக்கம் தன் அப்பா மேல இருக்கிற கோவத்தினாலையும் என் பையன் இப்ப நிம்மதியே இல்லாம தவிக்கிறான். எனக்கு என் பையன் எப்பவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும்.